Hi friends, welcome to Shob's Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு எம்ப்ராய்டரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு குஷன் கவரில் வந்து எப்படி எம்ப்ராய்டரி போடலாம் அப்படின்னு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு காட்டன் குஷன் கவர் வந்து ரெடிமேடாக கடையில் விற்கிறது வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசி அதுக்கப்புறம் காஞ்சோன்னே எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து தச்சதுக்கப்புறம் வந்து துணி சுருங்காமல் இருக்கும். அதுக்காக தான் ஒரு வேளை துணி சுருங்குற துணியாக இருந்ததுன்னா அதனால் சேஃபர் சைடுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்து துவைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நான் ஒரு காயின் வச்சுட்டு நான் வந்து அந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு நான் ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறேன் அந்த காயின் வச்சு. இந்த மாதிரி நான் வந்து சர்க்கிள்ஸ் அங்கங்கே வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஒரே ஸ்டிச் தான், ஆனால் 2 டைப்பாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் வந்து ஆங்கர் காட்டன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், எம்ப்ராய்டரி த்ரெட். இதுக்கு வந்து நான் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஊசியில் வந்து விட்டுக்கிட்டேன். ஊசி வந்து 7 நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஊசியில் வந்து நூலை கோர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் எம்ப்ராய்டரி. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே வந்து நான் துணியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம தைக்கும்போது நகராமல் இருக்கும். அப்போ ஸ்டிச்சும் வந்து நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி துணிக்குள்ளே விட்டுட்டு அந்த ஃப்ரேம் மேலே வந்து ஸ்க்ரூ இருக்க பார்ட்டை வந்து மேலே வச்சுட்டு டைட்டாக வந்து ஸ்க்ரூ பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நீங்கள் அடுத்தடுத்த சர்க்கிள்ஸ்க்கு பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரூ வராமல் பார்த்துக்கணும். இல்லைனா எடுக்கும்போது வந்து அந்த நூலுக்குள்ளே விட்டு நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து பாழாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் துணியில் வந்து ஸ்க்ரூ பண்ணிடுங்க கரெக்டாக. ஸ்டிச் மேலே பண்ணாதீங்க. அடுத்து வந்து நான் வந்து ஒரு ஸ்கேலும் அந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சிலும் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா நான் இப்போ வந்து அதில் வந்து கோடு வரைய போகிறேன் அந்த சர்க்கிள்குள்ளே. அதை ஈக்குவலாக வந்து நம்ம பிரித்து வரைஞ்சால் தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் தைச்சதுக்கப்புறமா. அதுக்காக நான் ஒரு ஸ்கேல் வச்சு வந்து நான் அதை வந்து பிரித்து வரைஞ்சிக்கிறேன். நான் இப்போ அதை வந்து ஒரு 8ஆக வந்து நான் பிரிச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புள்ளியும் வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து புள்ளி வச்சுட்டு நீங்கள் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டமான எம்ப்ராய்டரிலாம் கிடையாது, ஈஸி தான். பிகினர்ஸ் கூட வந்து இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கோட்லேருந்து ஊசியை அடியிலேருந்து உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வி மாதிரி தைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து கரெக்டாக வந்து வி ஷேப்பில் வர மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடையில கரெக்டாக நடுவில் விட்டுட்டு நூலுக்குள்ளே வந்து ஊசியை விட்டு நம்ம எடுத்துடணும். அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இல்லாமல் வந்தாலும் பண்ண பண்ண வந்து அது கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த வி, அதே மாதிரி இன்னொரு வி வந்து நெக்ஸ்ட்டு போடுறோம். இப்போ நடுவில் வந்து குத்தி ஊசியை வந்து அடியில் எடுத்துடணும். இப்போ அடியில் வந்து எடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க நூலுக்குள்ளேயும் போய்க்கலாம். நான் கீழே விட்டே மேலே வந்து எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு லைனையும் வந்து இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்னோஃப்ளேக் டிசைன் மாதிரி வரும். இந்த மாதிரி அந்த சர்க்கிள்ஸோட டிஸ்டன்ஸ் எல்லாம் நான் வந்து மெஷர்லாம் பண்ணல. ஜஸ்ட்டு ரேண்டமாக வந்து அங்கங்கே தள்ளி தள்ளி நான் வந்து அந்த சர்க்கிளை வந்து வரைஞ்சிருக்கேன். உள்ளே போடுற அந்த கோடுகள் மட்டும் நான் வந்து கரெக்டாக ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டேன். அது ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சா நேராக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான். ஸோ ரெண்டாவதும் வந்து நம்ம அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் அதில் இருக்க 8 லைன்ஸையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நூல் வந்து தீர்ந்து போச்சு. அப்போ நான் வந்து இப்படி பின்னாடி திருப்பிட்டு ஏதாவது ஒரு அந்த இதில் நூலுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வெளியில் எடுத்துடணும். மாதிரி 2 தடவை பண்ணால் வந்து நூல் வந்து பிரியாமல் செக்யூர்டாக இருக்கும். அதுக்காக தான்.
நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக இதை காமிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா நூலை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து இதே மாதிரி நம்ம அடுத்த கோடுகள்லேயும் வந்து தைக்கலாம். இப்போ நூல் தீர்ந்து போச்சு, திரும்ப வந்து நம்ம நூல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான எம்ப்ராய்டரி தான். ஆனால் குஷன் கவருக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணுற டிசைன் மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு லைட் கலர் சோஃபா உரை வந்து போட்டிருந்தீங்கன்னா அது மேலே வைக்கிற குஷன் வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் வச்சோன்னா கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கலர். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து அடுத்த இன்னொரு வேரியேஷன் இதிலே பண்ணல, அதை எப்படி பண்ணுறதுன்னு தச்சு நான் காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் 2 நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று க்ரீம் கலர், அதுக்கப்புறம் ஒன்று வந்து லாவெண்டர் அண்ட் பிங்க் மிக்ஸ்ட் மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலர் காம்பினேஷன் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடைசி பூவையும் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ளார் மாதிரி நடுவில் இருக்குது, பின்னாடி வந்து இப்படி இருக்குது. இது வந்து ஒரு ஸ்னோஃப்ளேக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நான் செகண்ட் வேரியேஷன் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் கீழே தச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து மேலேயும் வந்து உங்களுக்கு தச்சு காமிக்க போகிறேன். இதில் வந்து பெரிய வேரியேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து மேலே நம்ம ஒரு வி மாதிரி போட்டிருக்கோம். செகண்ட் வந்து வி மாதிரி நான் பழைய டிசைனில் போட்டேன். பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி போட போகிறது கிடையாது. அதை அப்படியே வந்து நான் நடுவில் போய் ஜாயின் பண்ணிடுவேன். அதுதான் வந்து இந்த செகண்ட் வேரியேஷன். ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால வந்து நான் இந்த மாதிரி வேரியேஷன் காமிச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரே வேரியேஷன் இல்லாமல் ஒரே டிசைனில் கூட ஃபுல்லாக வந்து நீங்கள் தச்சுக்கலாம். இந்த சர்க்கிள் டிசைன் வந்து மெயினாக குஷன் கவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை பில்லோ கவரில் கூட நீங்கள் வந்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் ஒரே ஒரு இது கோடில் வந்து தைச்சிட்டேன். இதே மாதிரி அடுத்தடுத்த கோடில் வந்து நான் தைக்க போகிறேன். ஒரு நார்மலான ஒரு பிளெயின் துணி வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு நம்ம அழகாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு டிசைனர் பீஸ் மாதிரி இருக்கும், யுனிக்காகவும் இருக்கும். கடையில் கிடைக்காத ஒரு புது டிசைன் வந்து நீங்கள் போட்ட மாதிரி இருக்கும், நீங்களாக போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி எம்ப்ராய்டரி தெரியலனாலும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவும் நான் அப்படி தான் வந்து பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்லோவாக. இதே வந்து நீங்கள் சிங்கிள் கலர் கூட யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் 2 கலர் யூஸ் பண்ணி இந்த ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். நீங்கள் ஒரே கலர் கூட யூஸ் பண்ணலாம், வேறு கலர் காம்பினேஷன்ஸில் கூட பண்ணலாம். பட் வந்து த்ரெட் வாங்கும் போது ஆங்கர் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வேறு ஏதாவது த்ரெட் வந்து வாங்கினீங்கன்னா அது வந்து கலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கலர் போச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ண எம்ப்ராய்டரி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, வேஸ்ட் ஆயிரும் துணியும். அதுக்கு தான் இது வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அதே மாதிரி தான், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நான் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய நூல் முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஊசியில் திரும்ப நூலை கோர்த்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேருந்து எடுத்து நம்ம சென்டரில் குத்தி அதே மாதிரி நூலை கீழே வச்சுட்டு ஊசியை மேலேருந்து எடுக்கலாம். எந்த பாயிண்டில் வந்து நமக்கு த்ரெட்டு தீர்ந்து போனாலும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டு கோடுக்கு வந்து நான் வந்துட்டேன். இந்த இதுவும் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நான் போட்டிருக்க மற்ற சர்க்கிளையும் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்றத ஃபைனல் அவுட்புட் வந்து நான் காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்குது. இது ஒரு வேரியேஷன். ஏற்கனவே நம்ம இன்னொன்று பண்ணோம். அந்த வேரியேஷன் வந்து நான் காமிக்கிறேன். இதுதான் அது. ஸோ இப்போ நான் 2 டைப்பாக வந்து ஒரே ஸ்டிச் தான், ஆனால் நான் சின்ன வேரியேஷன் கொடுத்து 2 டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் இருந்தது ஃபைனல் அவுட்புட். நான் குஷன் வந்து சோஃபா மேலே வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.